சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து மனோஜோட ஃப்ரெண்டை வந்து வர வைக்கிறாங்க. அவங்க வந்து நீங்க தான் கார் புக் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமான்றாங்க. எதுக்காகனா இல்லை ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்க, கொஞ்ச நாளைக்கு காரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே மனோஜுக்கு கால் பண்றாங்க. மனோஜ் கால் பண்ணதோ, நீ எதுக்காக ப்ரோ கால் பண்ண, நான் பாட்டுக்கு அடி வாங்கிட்டு இருக்கேன், அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நீ போயிட்டு இல்லை, நீ எனக்கு கால் பண்ணவே பண்ணாத ப்ரோன்னு சொல்லிட்டு மனோஜ் பேசுறாங்க. உடனே இல்லை நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு ஐடியா கொடுத்தா அந்த ஐடியாவை சொதுப்புற மாதிரி நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே மனோஜோட ஃப்ரெண்ட் விலைக்கு சொல்றாங்க. சரி, அந்த ராஜா ராணியோட வீடு எங்க இருக்கோ அங்க என்ன கூட்டிட்டு போறியான்னு சொல்லிட்டு முத்து வந்து சொன்னதும் உடனே மனோஜோட ஃப்ரெண்ட் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா வந்து மீன் குழம்பு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க தானே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னுடைய அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான், அவனை வந்து உங்களுக்கு கண்டிப்பா நியாயம் வாங்கி கொடுக்குறேன், நீங்க என் கூட வர முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னதும் முத்துவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. இங்க பார், சாப்பிடுறியா, சாப்பிட்டுட்டு வா, 10 நிமிஷம் தான் உனக்கு டைம் சொல்லிட்டு முத்து அங்கேயே வந்து உட்கார்ந்துடுறாங்க. அவங்கள கூட்டிட்டு வராங்க. அப்பா மனோஜி பார்லரமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா ராணியை கூப்பிடுறாங்க. உடனே முத்து வந்து மனோஜ் மேல வந்து இருக்கிற மாதிரியே பழி சொல்ற மாதிரியே சொல்றாங்க. நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றதோ, இங்க பாருங்க மனோஜ், நீங்க வந்து எந்த தப்பும் பண்ணலன்றது எனக்கு தெரியும், ஆனா முத்து வந்து உங்க மேல பழி வைக்கணுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜ் மேல இருக்க நம்பிக்கையில பேசுறாங்க. உடனே முத்து வந்து நீங்க மனோஜை நம்புறீங்க, அவன் தானே ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்தினா, பணத்தை தூக்கிட்டு ஓடனா, இதெல்லாம் வந்து அவன் தெரிஞ்சு பண்ணானான்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்டதும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரோகிணி ஒரு பக்கம் இருக்காங்க. இங்க பாருடா, அவன் முன்னோடைய அண்ணன், அவன் மேல நீ இப்படி வந்து பழிய போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நானும் உங்க பையன் தான், செய்யாத தப்புக்காக நான் ஜெயிலுக்கு போனேன், பண்ண தப்பு பண்ணாலும் அவன் உன் அண்ணன், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறீங்க, இது எந்த வகையில நியாயம்? இங்க பாருமா ராணி, உனக்கு நியாயத்தை நான் வாங்கி தரேன், உன்கிட்ட அவன் தப்பு நடந்திருக்கான், கண்டிப்பா அதுக்கான பதில் அவன் சொல்லி ஆகணும், அதனால நீ என்ன பண்றேன்னா உங்க மாமியார் கல்ல விலை, இனி இவங்க தான் உனக்கு மாமியார்னு சொல்லிட்டு விஜயவை பார்த்து சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முத்து மனோஜுக்கு உதவி பண்றதுக்காக ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. இது மூலியமா மனோஜ் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.